அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான செல்ல குழந்தைகளே, இன்றைக்கி நம்ம ரொம்ப நேசிக்கக்கூடிய அல்லாஹ்வை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அல்லாஹ் தான் நம்ம எல்லாரையுமே படைச்சிருக்கிறான். உங்களையும் என்னையும் நம்மளுடைய பெற்றோர்களையும் அப்புறம் விலங்குகளையும் மரங்களையும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அல்லாஹ் தான் படைச்சிருக்கிறான். திருக்குர்ஆனில் அல்லாஹ் தான் எல்லாரையும் படைத்தவன் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் தான் நமக்கு சாப்பாடு, உணவு, வீடு அப்படின்னு எல்லாத்தையுமே கொடுத்துருக்குறான். நம்ம சாப்பிடும்போது, உடை உடுத்தும்போது, நம்ம வீட்டில் நிம்மதியாக தூங்கும்போது இது எல்லாமே அல்லாஹ் கொடுத்தது அப்படின்னு நம்ம நினைக்கணும். அதனால தான் நம்ம எப்போதுமே என்ன சொல்கிறோம்? அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்கிறோம். அல்லாஹ் தான் வானம், பூமி, சூரியன், சந்திரன் எல்லாத்தையுமே படைச்சிருக்கிறான். சூரியன் பகலில் வெளிச்சம் தரும், சந்திரன் இரவில் நமக்கு வெளிச்சம் தரும். இது எல்லாமே அல்லாஹ் சொல் பேச்சை கேட்டு கீழ்ப்படிஞ்சு நடக்குது. குழந்தைகளே, இப்போ நம்மால் அல்லாஹை பார்க்க முடியுமா? இல்லை, இந்த உலகத்தில் நம்ம அல்லாஹை பார்க்க முடியாது. ஆனால் அல்லாஹ் எப்போதுமே நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். நல்ல முஸ்லிம் குழந்தைகள் அல்லாஹ் எங்கே பார்ப்பாங்க? ஜன்னத்தில். ஜன்னால அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அது ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷம். அல்லாஹுக்கு 99 அழகான பெயர்கள் இருக்குது. ஒவ்வொரு பெயரும் அல்லாஹ் எவ்வளவு கருணையாளன், சக்தி வாய்ந்தவன், அருளாளன் அப்படிங்கிறத நமக்கு சொல்லும். இந்த பெயர்களை நாமும் கற்றுக்கிட்டு நினைவில் வச்சுக்கிட்டோன்னா அல்லாஹ் நம்ம இன்னும் அதிகமாக நேசிப்பான். அதனால் செல்ல குழந்தைங்களா, அல்லாஹ்வை நேசிங்க, அல்லாஹுக்கு கீழ்ப்படிங்க, தினமுமே அல்லாஹுக்கு நன்றி சொல்லுங்க. அல்லாஹ் நம்மை நல்ல முஸ்லிம்களாக ஆக்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.